குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் விரிவாக தெளிவாக கிளியராக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல அந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படிங்கிறது எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஆகஸ்ட் மாத துவக்கத்தில் சிம்ம ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத பலனை செக்மெண்ட் வைஸ் தனித்தனியாக பிரித்து பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, கூடவே உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, படிப்பு, ஆரோக்கியம், வண்டி வாகனம், வீடு, சொத்து, தாயார், தந்தை, பெற்றோர்கள் அமைப்பு, வருமானம், தன வரவு, அதே போல் சேமிப்பு ஏதாவது இருக்கா, லாபம் ஏதாவது இருக்கா, அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செக்மெண்ட்டாக இந்த மாத பலனை நம்ம பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் புதனும் இணைவு. புதன் திக்பலமாக இருக்கிறார், கூடவே புதன் வக்ரகதியிலும் இருக்குது. சுக்கிரன் லக்னத்தில் இருந்தாவே நல்ல விஷயம்தான், கூட புதனும் இருக்குது. மதன கோபால யோகம் உங்கள் ராசிக்குள்ளே ஏற்படுது. புதன் திக்பலமாக இருக்கிறார். 2-11 அதிபதி திக்பலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அமோகமான ஒரு சூழல். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் குரு இணைவு. இங்கே செவ்வாய் திக்பலமாகிறாருங்க. 2 கிரகங்கள் திக்பலம் சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது புதனும் திக்பலம், செவ்வாயும் திக்பலம். செவ்வாய் திக்பலம் பெற்று ராசியவே பார்க்குது. ஒரு அற்புதமான அமைப்பு தான். அடுத்ததான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் மாத துவக்கத்தில் இருக்காரு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், உங்களுடைய ராசி அதிபதி, அயன சயன போக விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, முதல் 16 நாட்களுக்கு எந்த கிரகமுமே பயிற்சி ஆகலை. 16ஆம் தேதி 8வது மாதம் சிம்ம ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறார் கடகத்திலிருந்து. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார். ராசி அதிபதியும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ராசி அதிபதியும் பலமடைகிறார், செவ்வாயும் பலமடையுது, புதனும் பலமடையுது. ரொம்ப அற்புதமான காலகட்டம். கூடவே ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்குள்ள புதன் வக்ரகதியில் பயிற்சி ஆகிறார். சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு பின்னோக்கிய நகர்வு. ரொம்ப அசாதாரணமான விஷயம். ரெகுலராகலாம் இப்படி நடக்காது. வக்ர பயிற்சியெல்லாம் புதன் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ அப்படி ஒரு சம்பவம் இந்த மாதம் நடக்க போகுது. உங்கள் ராசிக்குள்ளேருந்து ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியார். அதாவது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னியில் சுக்கிரன் நீச்சம், 3 அதிபதி சுக்கிரன் நீச்சமாகுது. தொழில் ஸ்தான அதிபதி நீச்சமாகி கேது கூட சேருது. புதனை விட்டு விலகியும் போகிறார் அந்த சுக்கிரன். ஸோ இந்த சுக்கிரன் என்ன செய்ய போகுது, மாத கடைசியில் நடக்கிறதுனால பெருசாக கவலைப்படாதீங்க. இந்த மாதமெல்லாம் நல்லா தான் இருக்க போகுது. சுக்கிரன் நீச்சத்தால் ஒன்றும் பாதிக்கலாம் மாட்டீங்க நீங்கள். அதே போல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ளே செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ செவ்வாய் மிதுனத்துக்கு வர்றது நன்மையா சார்னா கண்டிப்பாக நன்மை தான். சிம்மத்துக்கு அது பாதகம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த கிரக அமைப்புகளில் சுயதொழில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இந்த மாதம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுயதொழில் அமைப்புகள் அப்படிங்கும்போது 10ஆம் இடம் தான் சுயதொழில் சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய், 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு. 10ஆம் அதிபதி சுக்கிரனாக இருக்கிற பட்சத்தில் அந்த சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பாக நல்லது. எந்நேரமும் தொழில் சிந்தனை தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. குடும்பம், குழந்தைகள், வாழ்க்கை துணை, வருமானம், இதை பற்றி எதுவுமே யோசிக்கிறது இல்லை. முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த சிந்தனை. உங்களுடைய காரியத்தை எப்படியாவது வெற்றிகரமாக முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிந்தனையோடு தான்
இந்த மாதம் நகரும். அப்போ சுயதொழிலில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு உண்டான அமைப்பை சுக்கிர பகவான் தந்துடுவார். ஏன்னா புதனோடு சேர்ந்திருக்கிறார், செவ்வாயினுடைய பார்வையும் இருக்குது, குருவோடு இணைந்த செவ்வாயின் பார்வை, திக்பலம் பெற்ற செவ்வாயின் பார்வை, சனியினுடைய வக்ர பார்வையும் உண்டு சுக்கிரனுக்கு. இப்போ சனி பகவான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் முரண்பாடுகளை ஏற்படுத்துவார். நம்ம சொல்கிற விஷயத்தை நம்ம பார்ட்னர் கேட்கவே மாட்டாங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க, இல்லை எதுவுமே செய்யாமல் சும்மா சோம்பேறித்தனமாகவே உட்காந்துக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை சொல்லுது. ஏன்னா ஆல்ரெடி சனி மந்த கிரகம், அவர் வக்ரம் வேறு ஆகிட்டார் அப்படிங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. இப்போது இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப்பை நம்பி, பார்ட்னர் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. சுயமாக நீங்கள் நின்று செய்யுங்க. ஏன்னா 3 கூடிய சுக்கிரனாகி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். சுயமாக நின்று செய்யுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சார்ந்து பலவிதமான மாற்றங்களை இந்த மாதம் நீங்கள் எதிர்நோக்கி உள்ளீர்கள். அதே போல் தொழில் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட், பத்திரம் பதிவு, இது மற்ற விஷயங்கள், அதே போல் இந்த பிரிண்டிங் அடிக்கிறது, செக் லீஃப் அடிக்கிறது, அதே போல் வந்து தொழில் சம்மந்தமாக ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்குறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான சம்பவங்களுக்கும் இந்த மாதம் முழுமையான ஒத்துழைப்பை தருகிறது. அப்போது பிஸ்னஸ் லோன் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ ஒரு நல்ல விஷயம். அதே போல் தொழிலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த இடமாற்றம் செய்யணும்னு விருப்பப்பட்டு அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஒரு தொழில் இருக்கவே உபரியாக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ அந்த விஷயத்தை பேச போய் தான் பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் கலைவரங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போது பார்ட்னரை நம்பி இந்த மாதம் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால. ஆனால் 10ல் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயும் குரு பகவான் இருக்காங்க. குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலேயே ஏற்படுதுங்க. இப்போ 10ஆம் இடத்துல குருமங்கள யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது 9க்கு அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எஃபோர்ட்டை நீங்கள் போடுறீங்க, போடக்கூடிய எஃபோர்ட்டுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது 100% கிடைக்கும். வீடு, நிலம், கன்ஸ்ட்ரக்ஷனு, வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், மருத்துவம் சம்மந்தமான விஷயங்கள், மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்களில், அதே போல் வந்து டீச்சிங் சம்மந்தப்பட்ட துறைகளில், நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு, அதில் மாற்றமே இல்லை. அதே போல் வட்டி வரவு செலவு, சிப்பண்டு, அடகு கடை, இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ சிம்மத்திற்கு மேக்சிமம் நல்லாயிருக்கும். வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள், வாக்கால் ஜீவனம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் வக்கீலாக இருக்கலாம், ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம், ஜோசியர்களாக இருக்கலாம், மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கலாம். இந்த மாதிரி வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதம் இருக்குது. இப்போ சுயதொழில் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு சிம்மத்துக்கு சக்ஸஸ் தான். ஆனால் இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் 16 நாட்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் பாவத்தில் இருக்கார். இப்போ ராசி அதிபதி 12ஆம் பாவத்துக்கு போகும்போது என்ன நன்மைகள் நடந்தாலும் தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் நீங்களாக இழுத்து போட்டுக்குவீங்க. எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்டுது. அப்போது தெளிவான சிந்தனையோட ஒரு விஷயத்தை அணுகும்போது உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக மாறுது. அப்படி இல்லாமல் ரெண்டுங்கட்டானா இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அலைச்சலும் செலவுகளும் வரும் அப்படிங்கிறத முதல் 16 நாட்களுக்கு அந்த சூரியன் எடுத்து சொல்கிறார். அதுக்கப்புறம் சூரியன் தான் ராசிக்குள்ளே வந்துடுவார். மறுபடியும் தொழில் மேன்மை தான், பிரச்சனையே இல்லை. ராசிக்குள்ளே வந்துட்டால் சூரியனுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 7 கூடியவரை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி உங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். நான் 16ஆம் தேதிக்கு மேலே நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நட அப்படின்ற மாதிரி மாறிடும். அவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவங்க சைடு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. அப்போ போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் 16 நாட்கள்
முதல் 16 நாட்கள் அலைச்சலும் செலவுகளும் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அலைச்சலை குறைக்கிறதுக்கு என்ன வழி, செலவுகளை குறைக்கிறதுக்கு என்ன வழி, என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சால் போதுமானது. கட்டாய வெற்றி உண்டு. வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, வேலை அப்படிங்கிறதே 6ஆம் இடம். 6ஆம் இடத்து அதிபதி தான் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்று மூலத்திரிகோண வீட்டில் வக்ரம் பெற்று ஆட்சி பெற்று தான் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 7ஆம் இடத்திற்கு அதிபதி சனி, 6 கூடையவரே அவர் பலமாக இருக்கிறார். இப்போ வேலையில் எந்த தொந்தரவுகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் வேலையில் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதாவது அடுத்தவங்ககிட்ட ஒரு வேலையை சொல்லி வேலையை வாங்குறதை விட நம்மளே இறங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்கும். ஃபீல்டு ஒர்க்கு அதிகமாக இருக்கும். அதையுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணிவிடுவோம். ஏன்னா சனியினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. கூடவே புதனும் சுக்கிரனும் இணைந்து சனியை பார்க்குறாங்க. அப்போது அந்த ஒர்க்லோட ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி ஈஸியாக முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுடுவீங்க. இதற்கு முன்னாடி அந்த கண்டகச்சனி இருக்கக்கூடிய அமைப்பில் சிம்மராசிக்கு உடம்பு கைகால் வலியிலிருந்து எல்லாமே இருந்திருக்கும். ஒன்று விட்டால் ஒன்றுன்னு டெய்லி அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ உட்காந்த கடையில் வேலை பார்க்க போகிறீங்க. ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லையா, காலர் கூட அழுக்காளியாப்பா, ஆனால் மாதமான இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒயிட் கலர் ஜாப் ஐடியில் இருக்கிறவங்க, மற்றபடி இப்போ எல்லாருமே பேங்க்கில் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே காலர் அழுக்காமல் வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரியாக உங்களுடைய இயக்கங்கள் இருக்கும். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, ஸ்மார்ட் ஒர்க் இப்போது உங்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும். ஸோ அதில் பயப்பட வேண்டாம். அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் விட மென்டல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது சொல்லுது. நண்பர்கள் மூலமாக, முக்கியமாக பெண்களினுடைய உதவியால் உங்களுடைய வேலைகளில் இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டுது. அப்போது 6 கூடியவர் வக்ரமாக இருக்க சார் அப்படிங்கும்போது வேறு என்ன சார் இதுக்காக பண்ணலாம் அப்படின்னா, வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. என்ன இருந்தாலும் சிம்மத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறதும் 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் கொஞ்சம் அலைச்சலும் உடல் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகிறதுக்கு உண்டான சாத்தியமும் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு குளோடு உண்டு. சமாளித்து வந்துடுவோமான கண்டிப்பாக வந்துடுவோம். அதில் பாதிப்பு இல்லை. உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது சிம்மத்திற்கு அப்படின்னா, 4ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய் தான். 4ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் திக்பலம் அடைகிறாரு. 9 கூடையவர் 4 கூடையவர் 10ஆம் பாவத்தில் திக்பலம் அடைகிறார். குருவோட சேரர் அப்படிங்கும்போது இங்கே நோய் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் எல்லாமே படிப்படியாக சீராகதற்குண்டான அமைப்புகளை சொல்லுது. ஏன்னா 4 கூடிய திக்பலம் ஆரோக்கிய ஸ்தானாதிபதி பலம் பண்ணக்கூடிய ஒரு சூழல், ஆரோக்கியம் சீராகக்கூடிய ஒரு அமைப்பு. உடம்புல ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும், கொழுப்பு சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் இருந்தாலும், இருதயம் சம்பந்தமான விஷயங்கள், ரத்த ஓட்டம் தடைபடுதல், ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் பிளாக்ஸு, இந்த மாதிரி என்ன அமைப்புகள் இருந்தாலும் அது சரி செய்வதற்குண்டான ஒரு நல்ல மருத்துவர் கிடைக்க போகிறார். ஸோ அது நல்லது. இது நாள் வரைக்கும் உங்களை தவறாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், உங்களை தவறாக சித்தரித்து மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தவங்க கூட உங்களுடைய வழி சரி, நீங்கள் செய்கிறது சரி அப்படின்னு சொல்லி உணர்ந்து உங்களுக்கான அங்கீகாரத்தை அவர்களாகவே பெற்று தருவார்கள். ஸோ அந்த அமைப்பு நல்லா இருக்குது. வண்டி வாகனம் வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த தொந்தரவுகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்பு அந்த செவ்வாயினுடைய பார்வையும் குருமங்கள யோகம் அப்படிங்கிற யோகமும் உங்களுக்கு ஏற்படுது. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் குருவினுடைய பார்வை இருக்குது, குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. அப்போது வீடு நிலம் சொத்து சோகம் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் படிப்பு இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு அமைப்புக்குள்ளே வந்து நின்றுது. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நல்லாவே இருக்குது. அப்போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, உங்களை காட்டில் உங்களுடைய 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆயிடுறார். அவர் போய் வக்ரமாய் உட்கார்ந்துடுறார். புதனுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால என்ன தான் வாழ்க்கை துணை பிடிவாதம் முடித்தாலும் அதை அனுசரிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போவும் அது கண்டினியூ ஆகுது, அவ்வளோதான். ராசிக்குள்ளே புதன் வந்தாச்சுன்னா திக்பலம். அப்போது புத்திசாலித்தனம் அதிகமாகும். கோபதாபங்களுக்கு இங்கே வேலை இல்லை. சகஜமாக சோசியலாக எல்லாத்திட்டையும் பேசி சிரிச்சுட்டு உங்களுடைய காரியங்களை செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அப்போது சனி பகவான் 7ஆம் அதிபதி வக்ரமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது
கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க, நம்ம சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவாங்க. அவங்களுக்கே என்ன வேணும் என்ன வேணாங்கிறது தெரியாது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரி இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து நம்ம அந்த அந்த விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம அழகாக மாறி வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. பக்குவப்பட்ட மனநிலைமையை இந்த மாதம் உங்கள்கிட்ட பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ஆனால் பிடிவாதம் பிடிக்கிறதோ நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடந்துக்கிறதோ கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும், அவ்வளோதான். இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது இல்லையா? அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. சிவாலயத்துக்கு போயிட்டு 2 நல்லெண்ணெய் தீபம், சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. எப்போ இந்த வழிபாடு செய்யணும்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பிறந்த கிழமை அன்னைக்கும் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அமோகமாக இருக்கும் இந்த மாதம். எல்லா விதமான நன்மைகளும் சிம்மராசிக்கு நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்.